ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்மளுடைய பர்சனல் யூஸுக்காக ஃப்ளிப்கார்ட்டிலிருந்து ஒரு மொபைல் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் தான். ஸோ அது என்ன மொபைல் அண்ட் அந்த மொபைலுடைய ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை வந்து காட்டிடும். அந்த சேனலில் வந்து நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன மொபைல் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேக்கேஜ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த பாக்ஸை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இது பில்லு. ஸோ இதை வந்து இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கே தெரியும் போக்கோ C31ங்கிற மொபைல் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போக்கோ அப்படின்னு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்குறாங்க. கீழே C31 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க மாடல் நம்பரு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ C31 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க வித் ஈஸி ஆக்சஸ் டு. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ C31 நம்ம வாங்கி இருக்கிற வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியன்ட்டு, 3 GB ரேம் வித் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்து, ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 10,999க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாங்கியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 8,000க்கு இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்குது, அடாப்டரு, USB கேபிள், சிம் எஜெக்டர் டூலு, யூசர் கைடு அண்ட் வாரண்டி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தென் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போக்கோ அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கிறாங்க. தென் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. A8 கேமரா, 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட் அன்லாக்கிங் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கிங்க்கும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சுக்கு உண்டான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. டாட் டிஸ்பிளே தான். ஸோ ப்ராசஸர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மீடியாடெக் ஹீலியோ G35 வித் ஹைப்பர் இன்ஜின் 1.0 வந்து கொடுத்துருக்குறாங்க. 2.3 GHz ஆக்டோ கோர் ப்ராசஸரு, டூயல் வோல்ட் வித் வோல்ட் வைஃபை வந்து சப்போர்ட் இருக்குது. கிளாஸ் ப்ரூஃப் நேனோ கோட்டிங் வந்து கொடுத்து. தென் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு வந்து 13 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் கேமராவும், 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ கேமராவும், ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க வித் AI போர்ட்டோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டும் வந்து போட்டுக்கலாம், அதாவது 2 சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு கார்டும் வந்து போட்டுக்கலாம். கார்டு வந்து நீங்கள் அப் டு 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற வேரியண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க IMEI நம்பரோட. தென் அதுக்கு கீழே மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணணுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். வேறு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணணுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் அடாப்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து 100 to 240 வோல்ட், 50 to 60 ஹெர்ட்ஸ், 0.35 ஆம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து 5 வோல்ட் to 2 ஆம்பியர். ஸோ இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேபிளுடைய குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. டைப் சி போர்ட் கிடையாது, நார்மல் போர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ குவாலிட்டி ஆஃப் த கேபிள் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. லென்த்தும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான லென்த்து தான். ஸோ இதை சைடில் வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம் எஜெக்ட் பண்ணுறதுக்கு டூல் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அண்டு வாரண்டி, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணுறது அப்படிங்கிறக்கு உண்டான எல்லா ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நிமிஷம் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து சைடில் வச்சுக்கிட்டு மொபைலை பார்க்கலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டு. கலர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்புக்காக ஒரு சில டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொபைலோட ஓவர் வியூ பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.53 இன்ச்சுக்கு உண்டான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் டாப்பில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாட்டமில் இவ்வளோதான். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. தென் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸ்க்ரீன் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு டெப்த் லென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது. நீங்கள் டெடிகேட்டடாக வந்து 2 சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ சிம் கார்டை வந்து எஜெக்ட் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா 3 ட்ரே இருக்குது. நீங்கள் 3மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 சிம்மு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்பேண்ட் அப் டு 512 GB வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ மொபைலை வந்து பூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ அப்படின்னு வந்துருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர்டு பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து MIUI தான் OS கொடுத்துருக்குறாங்க. ஸோ பூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் பூட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் டெம்பர் ஒட்டாததுனால அதை நான் ரிமூவ் பண்ணல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா OS MIUI 12 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு சில செட்டப் எல்லாமே கேட்கும். அதெல்லாமே நம்ம வந்து குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஸ் எல்லாமே வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு லைட் வெயிட்டாகவே தான் இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12.0.1 அப்படிங்கிற வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. குளோபல் வெர்ஷனு, ஸ்டேபிள் வெர்ஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஜிபியில் 9.9 ஜிபி வந்து அவங்க வந்து சிஸ்டம் ஆப்ஸ் அண்டு ஓஎஸ்க்காக வந்து எடுத்துக்கிறாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஜிபி தான் உங்களுக்கு வந்து அலாட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்ன் கார்டு வந்து நீங்கள் 512 ஜிபி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் எஸ்டி கார்டு போட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டு, கூகுள் பே, எம்ஐ கிரெடிட்டு, அமேசான் பிரைமு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வந்துடுது. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஒயிட் கலர் எல்இடி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மொபைலில் எடுக்கப்பட்ட ஒரு சாம்பிள் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ ஷாட்டு. இது வந்து 7. ஸோ இதில் வந்து நீங்கள் 720p வரைக்கும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோ ஷாட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த மொபைலை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1 மந்த் இதை நான் என்னுடைய பிரைமரி ஃபோனாகவே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். 8000 ருபீஸ்க்குள்ளே ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.